ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கணம் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திரபுத்தி என்ற பதிவு பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 11ஆம் பாகம் 11ஆம் ராசியான துலாம் ராசி பதிவாக வைக்கலாம். இந்த துலாம் ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சந்திர பகவான் 8 கோடி சந்திர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் இந்த பதிவாக இந்த பதிவு எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அது 12 கட்ட ஒரு கட்டத்தை பார்த்து லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்கள் லக்கணம் முதல் பாகம் ஓகேங்களா. அதாவது 1 2 3 4 5 6 8 9 10 11 எண்ணி வர 11ஆம் பாகத்து பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா. இது எப்படி நட்சத்திர சாரம் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்ட முன் பேஜ் நவாச பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்போ நட்சத்திர சாரத்தை பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்து நட்சத்திர சாரத்தை அப்படி வரிசையை பெயரிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அந்த நட்சத்திர சாரத்தை உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் கொடுக்க போகிறது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு ஓகேங்களா. இது புரிஞ்சு பதிவு சிறப்பாக இருக்கும். இது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தை அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசையில் சந்திரபுத்தி நடக்கும் போது லக்கண பாவ இந்த பலனை அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னாக்கா 6 கோடியும் 11 கோடி சுக்கிர திசைங்க. சுக்கிர திசையில் 8 கோடி சந்திர புத்தி ஓகேங்களா. அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, சுக்கிர திசையானது 20 ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்கும். சுக்கிர சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடம் 8 மாதம் செயல்பட்டு ஓகேங்களா. இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 11ஆம் ராசியான துலாம் ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விசாகம் 1 2 3 பாதம் இருக்கும். 9 பாதம் இருக்கும் ஓகேங்களா. இப்போ சித்திரை சாதத்தில் உங்களுடைய புத்திநாத 8 கோடி சந்திரபம் எப்படி படிச்சு எப்படி பலன் பார்ப்போம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 11ஆம் பாவம் சம்மந்தப்படுது. 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5 12 சம்மந்தப்பட்டு மேலே 8 பயணிக்குது ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது தூரத்தை பார்த்திங்கன்னா நம்ம தூரத்து பயணத்தில் நம்ம லாபம் பெறதுங்க. அப்போ தூரத்து பயணம் எப்படிங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணங்கள் நிறைவேறும் இல்லைங்களா. அப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ நல்லா எச்சூராக படிக்க வைக்கணும், நல்லா உயர்கல்வி படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் படிக்கணும், வெளியூரில் படிக்க வைக்கணும், ஒரு வியாபார ரீதியாக படிக்க வைக்கணும் ஓகேங்களா, தன்னோட உழைப்பில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி கையாளும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்போ வந்து பூர்வீகத்து சொத்து மூலியமாக நம்ம இந்த ஆசை எண்ணங்கள் நிறைவேறும். மனைவழி சொத்து பாரம்பரிய சொத்து மூலியமாக இந்த எண்ணங்கள் நிறைவேறும் ஓகேங்களா. அப்போ அது மூலிமா லாபம் கொடுறது, அது மூலிமா நம்ம சொகுசாக இருக்கிறது, உழைப்பே இல்லாமல் நம்ம வாழக்கூடிய அமைப்பு நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அரசியல் தொடர்பில் கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஓகேங்களா. அப்போ மாந்திரிகம் ஜோதி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்புலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிகுறி கட்டாயம் நம்ம காட்டுவாங்கனாக்கா கட்டாயம் காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ 8 கோடி 11 இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் தான் இட விட்டு இடமா தான் கிடைக்குமே தவிர எடுத்துகிட்டு கிடைக்காது. அப்போ திடீர்னு தான் கிடைக்கும், சொல்லி வச்சு கிடைக்காது ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம், அடுத்த சாரம் சுவாதி சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 பாவம் சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படும், மேலே 8 கோடி இவர் சந்திரன் பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படியோன்னு லாபத்தை பெறணும் அப்படின்னு எதையாவது பண்ணி அது நல்லது பண்ணுவோம் கெட்டது பண்ணுவோம், நல்லவனோ கெட்டவனோ குறுக்கு வழியோ நேர் வழியோ நம்ம ஏதோ ஒரு வழியில் நாம் மொத்தத்தில் நம்ம எதை ஜெயிச்சே ஆகணும், ஒரு அச்சுமுண்டு பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நாம் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்போங்க. அப்போ ஓகேங்களா. அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் வம்பு வழக்கலை மாற்றுறது, பிரச்சனை மாற்றுறது, வலி வேதனை தேடிக்கிறது ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மனசு வேகமாக அளப்பாயும் இந்த காலகட்டத்தில் எதாக இருந்தாலும் சந்திக்கணும், எதாக இருந்தாலும் பார்க்கணுங்கிற அளவில் பார்த்து இது மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம லாபத்து மூலியம் சட்டத்துக்கு புறமான தொழில்கள் பண்ணுறது ஓகேங்களா. அது மூலிமா ஸ்டேஷனுக்கு போகிறது, பஞ்சாயத்து பண்ணுறது ஓகே. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைமுறைவாக நடந்துக்கிறது, தலைமுறைவாக இருக்கிறது ஓகேங்களா. நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது, ஊர் டு ஊர் பேர் தெரியாத பேர் இருக்கிறது, ரயில் பயணம் பண்ணுறது ஓகேங்களா. அப்போ அது பார்த்து இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதை மாமிச இறைச்சி நீச்சல் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது, தொழில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மூலியம் லாபத்தை பெறுறது, ஒரு மந்திரங்க உச்சாகாரம் இது மூலியமாக லாபத்தை பெறுறது ஓகேங்களா. அப்போ மாந்திரிகம் இதெல்லாம் நம்பி செயல்படுறது, மனசு பார்த்தீங்கன்னா அதை பண்ணலாம் இதை பண்ணலாமான்னு அப்படியே விட்டு சும்மா விளாசுங்க அந்த லாபத்தை பெறத்துக்கு ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய் மூலியமாக வாடகை தாய் மூலியமாக நம்மளோட லாபத்தை பெறுறது, வளர்ப்பு தந்தை மூலம் லாபத்தை பெறுறது ஓகேங்களா. எல்லாமே திடீர்னு தான் நம்மளுக்கு வரும்போது தவிர மனசெல்லாம் அலப்பாஞ்சு எல்லாம் ஒரு போட்டு ஒரு புழிஞ்சு எடுத்து நம்மளுக்கு ஒரு நிதானம் விடுங்க ஓகேங்களா. நீ எவ்வளோ சொல்லிட்டு போல அதை சேர்த்து போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ விசாக சாரம் பார்த்தீங்கன்னா 1 கோடி 4 கோடி சாரம் ஓகேங்களா. அப்போ வந்து இந்த லக்கணாதிபதி சாரம் அப்போ பார்த்தீங்கன்னா 11 சம்மந்தப்பட்டது, 4 1 சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்படுது. அப்போ நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம்
கட்டாயமாக இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு ரொம்பலாம் கட்டலாம் நினச்சிட்டு இருப்போம், வண்டி நினைப்போம், அந்த வண்டி வாங்குவோம், வீடு வாங்குவோம் இந்த டைமில், ஓகேங்களா? அந்த ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்குண்டான லாபம், அதுக்குண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த படி மூலியம் கிடைக்கும், தாயார் மூலியமாக கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரர் நண்பர்கள் மூலியமாக ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு உதவிகரம், இல்லை நாமளே பணம் சேர்த்து வச்சுருப்போம், நம்ம சுய உழைப்பில் பண்ணிருப்போம். அது மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம உயர்கல்வியாக இருக்கட்டும், நம்மளோட வண்டி வாகனமாக இருக்கட்டும், தாயாரோட வளர்ச்சியாக, தாயோட சுகபோகமாக இருக்கட்டும், நம்மளோட சுகபோகமாக இருக்கட்டும், வீடு வாசலாக இருக்கட்டும், அனைத்து இந்த மாதிரி காலகட்டங்களில் அமைக்கிறது உண்டான பாயிண்டை பேர் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? சரி, இது போல் பயணிச்சு பாருங்க, எவ்வளோ சொல்லலாம், பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.